Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் கோஆக்சியல் கேபிள் பற்றி பார்க்கலாம். கோஆக்சியல் கேபிள் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பவுண்டட் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மோட்ஸில் பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட்னு ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் அதில் பவுண்டட் மீடியமில் வர்றது தான் இந்த கோஆக்சியல் கேபிள். இந்த கோஆக்சியல் கேபிளில் வந்துட்டு ரெண்டு கண்டக்டர்ஸை பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம்லேருந்தே தெரியும், கோஆக்சியல். ரெண்டு கண்டக்டர்ஸை வந்துட்டு பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு சென்டராக உள்ள கண்டக்டர் வந்துட்டு கோப்பர் தான் வந்துட்டு சென்டர் கண்டக்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு சாலிட் வயராக இருக்கலாம், இல்லைனா ஸ்டாண்டர்ட் ஒன்னாக இருக்கலாம். இந்த சென்டராக உள்ள இந்த காப்பர் கண்டக்டரை சுற்றி பிவிசி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் வெளியில் வந்துட்டு மெட்டல் ஃபாயிலில் இன்னொரு கண்டக்டர் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு பிளாஸ்டிக் வச்சு இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்துட்டு கோஆக்சியல் கேபிளுக்குள்ள ஸ்ட்ரக்சர். இதில் உள்ள அவுட்டரில் உள்ள மெட்டாலிக் ராப்பிங்கை வந்துட்டு நாய்ஸுக்கு எகென்ஸ்டாக உள்ள ஒரு ஷீல்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட்டாக இருக்கும்னா, சென்டரில் வந்துட்டு ஒரு காப்பர் கண்டக்டர் இருக்கும், அதை சுற்றி பிவிசி இன்ஸ்டாலேஷன் இருக்கும், அதுக்கு மேலே மெட்டாலிக் ஃபாயில் வச்சு மெட்டாலிக் ராப்பிங் இருக்கும், அது ஒரு செகண்ட் கண்டக்டர், அண்ட் அதை சுற்றி பிளாஸ்டிக்கில் கவர் இருக்கும். இப்படி தான் வந்து கோஆக்சியல் கேபிளுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இந்த கோஆக்சியல் கேபிள் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பேஸ் பேண்ட், இன்னொன்று வந்துட்டு ப்ராட்பேண்ட். பேஸ் பேண்ட் வந்துட்டு 50 ஓம் கோஆக்சியல் கேபிள். இது வந்துட்டு ஒரு 50 ஓம் கோஆக்சியல் கேபிள் தான். அது வந்துட்டு டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி லேண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸில் தான் இந்த பேஸ்பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த பேஸ்பேண்ட் வந்துட்டு ஒரு டைமில் ஒரு சிக்னல் மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பேஸ்பேண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் ஏ சிங்கிள் சிக்னல் அட் எ டைம் வித் வெரி ஹை ஸ்பீட். ரொம்ப ஹை ஸ்பீடில் ஒரு டைமில் ஒரு சிக்னல் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அண்ட் இதுக்குள்ளே மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், ஒரு ட்ராபேக் என்னென்னா, 1000 ஃபீட்டுக்கு ஒன்ஸ் இதை வந்துட்டு நம்ம ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் இந்த சிக்னலை வந்துட்டு அது கரெக்டாக டெலிவரி பண்ணும். அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ்பேண்டோட ஒரு மேஜர் ட்ராபேக். அதாவது 1000 ஃபீட் ஒன்ஸ் நம்ம இதை வந்துட்டு ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் தான் ப்ராட்பேண்ட். ப்ராட்பேண்டில் வந்துட்டு அனலாக் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ஸ்டாண்டர்ட் கேபிள் டெலிவிஷன் கேபிளிங். அண்ட் இது வந்துட்டு ஒரு டைமில் சைமல்டேனியஸாக வந்துட்டு நிறையா சிக்னல்ஸை வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அட் எ டைம் இட் டிரான்ஸ்மிட்ஸ் செவரல் சைமல்டேனியஸ் சிக்னல்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அண்ட் இது வந்துட்டு பேஸ்பேண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லார்ஜ் ஏரியா வந்துட்டு கவர் பண்ணும். பேஸ்பேண்டுக்கும் ப்ராட்பேண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பேஸ்பேண்டில் வந்துட்டு நம்ம 1000 ஃபீட்ஸ் ஒன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணணும். அண்ட் ஒரு டைமில் அட் எ டைமில் சிங்கிள் சிக்னல் தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் ப்ராட்பேண்டில் வந்துட்டு சைமல்டேனியஸாக நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் செவரல் சிக்னல்ஸை வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். பேஸ்பேண்ட் கம்பேர் பண்ணும்போது ப்ராட்பேண்டில் வந்துட்டு நல்ல லார்ஜ் கவரேஜ் ஆஃப் ஏரியா வந்து இருக்குது. நிறைய லார்ஜ் ஏரியா வந்துட்டு கவர் பண்ணும் ப்ராட்பேண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிளில் வந்துட்டு பேண்ட்வித் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோன் லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் இந்த கோஆக்சியல் கேபிளை. அண்ட் இது டிரான்ஸ்மிட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் அட் எ வெரி ஹை ரேட் ஆஃப் 10 mbps அந்த ரேட்டில் வந்துட்டு டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணோம். அண்ட் இதில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வித்தவுட் டிஸ்டார்ஷன். அண்ட் ட்விஸ்டட் பேர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது இந்த கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஹை ஸ்பீடில் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பிகாஸ் இதில் வந்துட்டு பெட்டர் ஷீல்டிங் வந்து இருக்குது. ட்விஸ்டட் பேர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது கோஆக்சியல் கேபிளில் பெட்டர் ஷீல்டிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லான்னு பார்த்தா, ஒரு சிங்கிள் ஃபெயிலியர் வந்தால் கூட அந்த என்டையர் நெட்வொர்க்கே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிரும். எங்கேயாவது ஒரு சிங்கிள் கேபிளில் வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர்னால் கூட என்டையர் நெட்வொர்க்கே வந்துட்டு டவுன் ஆகிடும், ஒர்க் ஆகாமல் போயிடும், ஃபெயில் ஆகிடும். செகண்ட் ஒன் வந்துட்டு, இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ட்விஸ்டட் பேரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட் டு இன்ஸ்டால் அண்ட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் இதில் இருக்க ஷீல்டு வந்துட்டு இம்பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இட் கேன் லீட் டு கிரவுண்டட் லூப். இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆக்சியல் கேபிள். நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ். கோஆக்சியல் கேபிள்ஸை வந்துட்டு நம்ம கூடுதலாக அனலாக் டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். வேர் ஏ சிங்கிள் கோஆக்சியல் நெட்வொர்க் குட் கேரி 10,000 வாய்ஸ் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கேபிள் டிவி நெட்ஒர்க்ஸ்லாம் கூட இந்த கோஆக்சியல் கேபிளை யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் கேபிள் டிவி நெட்ஒர்க்ஸ்லலாம் என்டையர் நெட்வொர்க்குமே வந்துட்டு இந்த கோஆக்சியல் கேபிள் வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் வந்துட்டு கோஆக்சியல் கேபிள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபைபர் ஆப்டிக் அண்ட் அன்பவுண்டட் மீடியம்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.